அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்க மீதி பெத்த கொஸ்லந்த் ஒரு இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இப்போ என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல எல்லாருக்கும் உலகளாவியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் வந்து அந்த ரத்னம் குருநாக்கல போற வழியில வந்து பஸ் ஒன்று பேரண்டுச்சு. அதுல வந்து அன்னையர் தினம் அன்னைக்கு ஒரு குழந்தைய காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த குழந்தையிட குடும்பத்துக்காக வந்திருக்காங்க. அங்க வந்தது அவங்களோட அத்தை, அவங்களோட பாட்டி, அப்பம்மா அவங்களோட அண்ணா அவங்களெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அவங்களோட அக்காவை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அவங்க அக்கா வெளியில் போயிருக்கிறாங்க. பாபா வந்து என்னன்னா, அவளுக்கு காலில் காயம்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவளுக்கான சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு நுவரெலி ஹாஸ்பிட்டல்ல. அப்போ என்னன்னு சொன்னா, இவங்க வந்து ஆண்டு 10, 11, 5ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. இவங்களோட எல்லாத்துக்குமே பாதுகாப்பா இருக்கிறது அவங்களோட அத்தை தான். இதை வந்து எங்களுக்கு முழுமையா வந்து இந்த இடத்துக்கு போக சொல்லி கிரிவலம் அறக்கட்டளை ஜெர்மனியில இருந்து அண்ணா அவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க. இவங்களை தேடி கொஞ்சம் பார்க்க சொல்லி, இந்த எங்க இருக்கிறாங்கன்னு சரியா அவங்களுக்கான நிதி அனுசரணை வழங்கணும்னு சொல்லி, அவங்களோட எதிர்காலத்துக்காக நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு அவங்க கேட்ட வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 6 மணில இருந்து இப்போ 2 மணி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு சரியான தூரம். இன்னொன்று இந்த இடங்கள் வந்து சரியான ஒரு காட்டு பகுதியில் இருக்கு. சரியான ஒரு பாடசாலைக்கு கூட 5 கிலோமீட்டர் தூரத்துல போகணும். அப்ப என்னன்னா, இங்கிட்ட அவங்க நடந்து வராங்க, டவுன்ல இருந்து அவங்களோட ஊருக்கு நடந்து வராங்க 5 கிலோமீட்டர். அவங்களுக்கு வாகன வசதிகள் கூட இல்லை. அந்த ஊர்ல டவுன்ல இருந்து இங்க வரணுமா, அந்த 2000 2500 ரூபா கேக்குறாங்க ஒரு ஆட்டோவுக்கு. அப்ப பிள்ளைங்க அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா இடையில ஒரு பாடசாலையை நாங்க சந்திச்சோம். அந்த பாடசாலையை நாங்க காட்டுறோம். அந்த பாடசாலை வந்து அப்படியே மூடப்பட்டு இருக்குதான். அப்ப என்னன்னா, இந்த வேலையிலயும் அதை நான் சொல்லணும். என்னன்னு சொன்னா, பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக இதை நாங்க முன்னெடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். என்னன்னு சொன்னா, இதுக்கு முற்று முழுதுமாக எங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு முழுமையா இவங்களோட விடயங்களை தேடி எங்களுக்கு தாங்கன்னு சொன்னது கிரிவலம் அறக்கட்டளை ஜெர்மனியில இருந்து. அப்ப அதனால நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்காக அந்த இடத்துக்கு எங்களுக்காக போயிட்டு பார்க்க சொன்ன இந்த சந்தர்ப்பத்துல நாங்களும் இவங்களை காணக்கூடியதா இருந்துச்சு கிரிவலம் அறக்கட்டளையினால. அப்ப என்னன்னா, நாங்க ரொம்பவே இவங்க வந்து என்னன்னு சொன்னா, பிள்ளைங்கள வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்க நமக்கு யாருமே இல்லாதப்போ கூட நம்ம சில விஷயங்களை யோசிப்போம். ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு 2 பேஷண்ட்டை இழந்துட்டு நிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த குறைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது கிரிவலம் அறக்கட்டளையோட நோக்கம். இவங்க வந்து படிக்கிறதுக்கு முழுமையான ஒரு கரையை தொடும் வரைக்கும் கிரிவலம் அறக்கட்டளை இவங்களோட பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றத இந்த வேலைக்குளத்துல நன்றி கூறி விடைபெறுகிறேன்.